செதற விட்டாரு. அண்டு இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் வைசாக் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மியூசிக்கை பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. அண்ட் எடிட்டர் கண்ணனாக இருக்கட்டும், இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபராக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு ஒர்க்கை பண்ணியிருக்காங்க. ஆக்டர்ஸாக வெறும் மணிகண்டன் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே, இந்த ஒரு 4 பேர் கடன்காரனாக ஒன்று லாக் பண்ணியிருக்காங்களா அவங்களா இருக்கும். இந்த காஸ்டிங்காக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதில் நிறைய பேர் நம்ம யூடியூப்பில் பார்த்துருக்கோம். ஏன்னா நக்கலைட்ஸ் டீம் தான் பண்ணுறாங்க. நீங்கள் யோசிச்சிங்க, ஒரு யூடியூப் சேனல்லேருந்து ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த டீம் ஒழுங்காக படம் பண்ணலன்னா அடுத்து வர யூடியூப் சேனல்ஸ் நாங்கள் படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலோ இல்லை ஆடியன்ஸ்கிட்டயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் போய்டும். இவங்க சக்ஸஸ் ஆகலாம். அதை மைண்டில் வச்சுட்டு கண்டிப்பாக இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணி தீரணும் அப்படின்னு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படம் கொடுக்குறாங்களே, அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அவங்களோட அந்த ஹோம் டவுன், அவங்களுடைய ஃபோர்ட் அப்படின்னா கோயம்புத்தூர் தான். அந்த கோயம்புத்தூரை சுற்றி அதுவும் மணிகண்டன்லாம் ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஆக்டரு. அவரை வச்சுட்டு நீங்கள் ரியல் லொக்கேஷனில் ஷூட் பண்ணுறது, அதையும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கதைக்குள்ளே இருக்க ஆட்களாக ட்ரீட் பண்ணி ஷூட் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அது அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக அந்த ஓவரால் டீமே பண்ணியிருந்தாங்க. அந்த நக்கலைட்ஸ் டீமுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப சூப்பரான ஒரு ஒர்க்கு.